Hi friends, welcome to my channel Exam Hacks. நான் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆல்சோ known as directional law. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லா இஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, செகண்ட் லா இஸ் தி directional law. ஓகேங்களா? ஸோ first law state that certain energy will hold when a system undergoing process or a change of state, but it does not give any feasibility of the process or a change of state. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து எதை சொல்லாதுன்னா ஒரு ப்ராசஸ் வந்து அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக நாட் பாசிபிள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் சொல்லாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து நம்ம மோட்டர் பைக் ஐசி இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா we can make it to a 100% working theoretically, but practically what is happening up to only 36 to 37% only its efficiencies till now 37% only. ஸோ நமக்கு வந்து இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 37% தான் அதிகபட்ச எஃபிஷியன்சியாக இருக்குது. ஓகேங்களா? பட் நம்ம தியரிட்டிக்கில் வந்து இதை வந்து 100% கொண்டு போயிடலாம். நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ் வந்து தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டில் வந்து தியரிட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். அது ப்ராக்டிக்கலாக அந்த ப்ராசஸ் பாசிபிளாக நாட் பாசிபிளாக நம்மளுக்கு வந்து சொல்லாது. ஓகேங்களா? ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் demonstrated that energy when supplied to the system in the form of work can be completely converted into heat, but the complete conversion of heat into work is not possible. So therefore heat and work are not a interchangeable form of energy. ஓகேங்களா? So always a complete conversion of work into heat is possible. ஓகேங்களா? complete conversion of work into heat is possible, but the complete conversion of heat to work is not possible. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அதிகமான ஹீட் சப்ளை நமக்கு கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒர்க் டன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் cyclic heat engine. ஓகேங்களா? ஸோ cyclic heat engine is a thermodynamic cycle in which there is net heat transfer to the system and a net work transfer from the system. The system which executes a heat engine cycle is called heat engine. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹீட் என்ஜினை என்னென்னு சொன்னீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம வந்து ஹீட் சப்ளை பண்ணோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி சிஸ்டம். ஓகேங்களா? நாட் ஃப்ரம் தி சிஸ்டம். ஓகேங்களா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி சிஸ்டம். நம்ம ஒரு சிஸ்டத்தில் ஹீட்டை சப்ளை பண்ணோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு ஒர்க் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நெட் ஒர்க் அவுட்புட் கிடைக்குன்னா அதான் வந்து ஹீட் என்ஜின் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹீட் என்ஜின் சைக்கிள் பெர்ஃபார்ம்டு பை அ க்ளோஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ஒரு திஸ் தி ஒர்க் டன் பை கம்ப்ரஸர் ஒர்க். ஸோ இது நம்மளுக்கு வந்து நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? இங்கே வந்து ஹியர் ஒரு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ரஸர் ஒர்க் அண்டு என்ஜின் ஒர்க் டன் பை என்ஜின். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி சிஸ்டம். ஓகேங்களா? நம்ம வந்து ஹீட் சப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹீட் என்ஜின் வந்து இப்படி நடக்க ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஹீட் என்ஜின் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் த ஹீட் என்ஜின் சைக்கிள் பெர்ஃபார்ம்டு பை க்ளோஸ் சிஸ்டம் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா பவர் பிளான்ட். ஓகேங்களா? ஃபர்னஸ், பாய்லர். இங்கே நம்ம ஃபர்னஸ் வந்து ஹீட் சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் அ பாய்லர் ஆர் ஸ்டீம் ஜென்ரேட்டர், எஸ்டி ஸ்டீம் ஜென்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து டர்பைன். டர்பைனில் வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் அ யூஸ்ஃபுல் ஒர்க். ஸோ திஸ் அ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் which rejects heat. இங்கேருந்து ஹீட்டை வந்து வெளியே எடுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பம்பு. So this total system is the ஹீட் என்ஜின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பம்பு ஒர்க். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறது, இனிஷியலாக ஹீட் சப்ளை பண்ணி ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறோம். அதை வந்து டர்பைனில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட்புட்டாக கிடைக்கி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து அந்த ஹாட் ஸ்டீம்லேருந்து ஹாட் ஸ்டீம் வந்து கூல் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பம்ப் பண்ணுறோம். ஸோ ஒர்க் டன் பை பம்ப்.
ஸோ நம்மளுக்கு ஒரு சிஸ்டத்தில் நம்மளுக்கு ஹீட் என்ஜின் என்னதுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி சிஸ்டம் அண்டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஒர்க் டன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி சிஸ்டம்னா நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்கு கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு ஹீட் சப்ளை பண்ணோம், அதனால் ஒரு ஒர்க் டன் கிடைக்கும். திஸ் இஸ் தி ஹீட் என்ஜின் சைக்கிள் ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ். ஸ்டெடி ஃப்ளோ டிவைஸ். ஓகேங்களா, the net heat transfer in a cycle. Heat transfer in a cycle. So Q net is equal to heat supplied minus heat rejected. So heat supplied to the system is positive and heat taken from the system is negative. So இதில் வந்து நம்ம வந்து அதனால Q2 வந்து நெகட்டிவ்ல போட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ சிமிலர்லி net heat in a net work transfer in a cycle. So W net is equal to turbine work, which is a useful work, this work done by the system, and pump work is a work done on the system. So negative. ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் a cycle என்ன சொல்லுது? heat transfer is equal to work transfer. So from first law, the summation of heat transfer is equal to the summation of cycle in work transfer. So net heat transfer is equal to net work transfer for a cycle. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லா ஃபார் சைக்கிள் இது. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ Q net is equal to W net. ஸோ நம்ம வந்து இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Q net is equal to Q1 minus Q2 கண்டுபிடிச்சிருக்கோம், which is equal to, so W net வந்து work done by turbine minus work done by pump. ஓகேங்களா, the main function of heat engine cycle is to produce work continuously at the expense of net work at the expense of heat supplied. ஓகேங்களா, hence net work done and heat supplied are primary one. So we know that the complete conversion of work into heat is possible, but the reverse, the complete conversion of heat into work is not possible. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ இது வந்து ஹீட் என்ஜினில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஹீட் என்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட்புட் வந்து அதிகமாக தரும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் சப்ளைடை இங்கே அதிகப்படுத்தினா தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட்புட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். ஓகேங்களா, இங்கே நம்மளுக்கு அவுட்புட் என்னது? நெட் ஒர்க் டன் தான் நமக்கு வந்து அவுட்புட்டு, இன்புட் வந்து ஹீட் சப்ளைடு. ஓகேங்களா, ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் டிவைட் பை டோட்டல் ஹீட் சப்ளைடு, விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் work net work done divided by heat supplied Q1. So work net is equal to work done by turbine minus work done by pump. From already we have calculated that net work done is equal to Q1 minus Q2, which is heat supplied minus heat rejected. So similarly, suppose W net போல substitute பண்ணோம், Q1 minus Q2 divided by Q1. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் இஸ் ஈக்குவல் டு 1 minus Q2 by Q1. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஹீட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி ரிசர்வாயர். A thermal energy reservoir is defined as the large body of infinite heat capacity which is capable of absorbing and rejecting an unlimited amount of heat. ஓகேங்களா, ஸோ தெர்மல் ரிசர்வாயர் என்னங்கன்னா நம்ம வந்து அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்னாலும் எடுத்துக்கலாம் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்னாலும் அதுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தெர்மல் ரிசர்வாயர் ஃப்ரம் விச் ஹீட் இஸ் சப்ளை டு தி சிஸ்டம் இஸ் கால்டு சோர்ஸ் அண்ட் ரிஜெக்டிங் டு தி சிஸ்டம் இஸ் கால்டு சிங்க். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி source. This is sink. ஸோ சோர்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்னாலும் நம்ம வந்து சிஸ்டத்துக்கு சப்ளை பண்ணிக்கலாம். சிங்க் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்னாலும் ரிஜெக்டட் டு சிங்க் வந்து ரிஜெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சோர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன். ஓகேங்களா, ஆர் ஃபர்னஸ். நீங்கள் எவ்வளோ ஹீட்டர் எடுத்தாலும் அதோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி சிங்கு பார்த்தீங்கன்னா சிங்குக்கு எக்ஸாம்பிள் வந்து
சி, ஓஷன், லேக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நீங்கள் அதுக்கு ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த இதுலேருந்து டோட்டலாக எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எ ஹீட் இன்ஜின் டு ப்ரொடியூஸ் நெட் ஒர்க் இன் எ கம்ப்ளீட் சைக்கிள் இஃப் இட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட்ஸ் ஒன்லி வித் பாடிஸ் அட் எ சிங்கிள் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹீட் இன்ஜின் வந்து சிங்கிள் டெம்பரேச்சர் சோர்ஸை வச்சு மட்டும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதான் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆப்ரேட் ஆகாத வந்து பிபிஎம் 1 சொல்லுவோம். ஓகேங்களா? பெர்ஃபெக்சுவல் மோஷன் ஆஃப் மெஷின் கைண்ட் 1 சொல்லுவோம். அப்படியே ஆப்ரேட் ஆகாத மிஷின் இட் இஸ் அன் இம்பாசிபிள் மிஷின் 1. ஓகேங்களா? ஸோ இட் கிவ்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஹீட் இன்ஜின். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட்புட் வேணும்னா நம்மளுக்கு வந்து ஹீட் சப்ளையும் இருக்கும் அண்ட் ஹீட் ரிஜெக்டடும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் ஹீட் இன்ஜின் சிங் So in order to get work output, we need two heat sources. ஓகேங்களா? ஒன் இஸ் சோர்ஸ் அண்ட் ஒன் இஸ் சிங்க். ஸோ நம்ம ஹீட் சப்ளை பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகி சம் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி நடந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட்புட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி கெல்வின்ஸ் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to see Clausius statement. Next one, Clausius statement. We know that heat always flows from higher temperature to lower temperature. The reverse of the process not a spontaneous one. Okay, so it is impossible to construct a device which operating in a cycle will produce no effect other than transfer of heat from cooler to hot body. Okay, it is not possible to heat flow from lower temperature to higher temperature without there is an work input to the system. Okay, ஒரு நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஹீட்டை வந்து லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு வந்து ஒரு ஒர்க் இன்புட் இல்லாமல் நம்ம வந்து கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி Clausius statement which leads to the concept of refrigerator. நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோட சிங்கை வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோட கம்மியாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து ஹீட்டை லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹீட்டை வந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஒரு கம்ப்ரஷன் ஒர்க் கொடுக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். Next one, refrigerator. Refrigerator is a device which operates in a cycle, maintains a body temperature lower than the surrounding temperature. ஓகேங்களா? ரெஃப்ரிஜரேட்டர்னா பாடி டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சரோட கம்மியாக மெயின்டைன் பண்ணோம். ஓகேங்களா? அந்த டிவைஸ் பேர் தான் ரெஃப்ரிஜரேட்டரிங்க. ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரிஜரேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸும் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இதான் வந்து பாடி வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த பாடி வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சரோட கம்மியாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். TH is the higher temperature, TL is the lower temperature, பாடி டெம்பரேச்சர், TST சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் இதுலேருந்து ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இந்த பாடியிலேருந்து ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு கம்ப்ரஸர் ஒர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ லோயர் பாடி டெம்பரேச்சர் வந்து ரிமூவ் பண்ணி ஹையர் டெம்பரேச்சர் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஸோ which is equal to desired work output, desired effect divided by work input.
ஸோ நமக்கு டிசைட் அவுட்புட் என்ன பார்த்திங்கன்னா Q2. ஸோ நம்ம வந்து கூலிங் தான் பண்ணணும், ஹீட் ரிஜெக்ட் பண்ணது தான் நம்மளோட டிசைட் அவுட்புட்டு. ஸோ Q2 டிவைட் பை W naught. ஸோ which is equal to Q2 divided by, we know W naught is equal to Q1 minus Q2. So similarly COP of refrigerator is equal to Q2 divided by Q1 minus 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹீட் பம்ப். ஸோ நம்ம ஹீட் பம்ப் என்ன பண்ணோம்னா, ஸோ ஹீட் பம்ப் ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து கோல்டு சீசனில் நம்ம ரூம் வந்து ஹீட்டாக இருக்கணும்னா ஹீட் பம்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஹீட் பம்ப் என்ன பண்ணுவோன்னா, வெளியே இருக்க அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு ஒர்க்கு இன்புட் கொடுத்தா தான் அது நடக்கும். ஓகேங்களா? ஹீட் பம்ப். ஸோ ஹீட் பம்ப் என்ன பண்ணணும், ஜென்ரலாக ஹீட் பம்ப் என்ன பண்ணணும், ஒரு பாடி இந்த இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரூமை தான் எடுத்து ஹீட் இதான் பாடின்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வந்து அட்மாஸ்பியர் வந்து ஒரு 15 டிகிரியில் இருக்குது. அப்போ நான் அந்த ரூமை வந்து ஹீட்டாக வச்சுக்கணும், ஒரு 25 டிகிரி வச்சுக்கணும்னா நம்ம ஒரு ஒர்க் இன்புட் கொடுத்தோம்னா அது வந்து ஹீட் பம்ப் என்னன்னா ஹீட் ஜென்ரேட் நம்மளுக்கு பண்ணோம். ஓகேங்களா? லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் எடுத்து ஹையர் டெம்பரேச்சருக்கு சென்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டீயில் வந்து லோயர் டெம்பரேச்சர், ஸோ சரௌண்டிங்ஸ்லேருந்து நம்ம வந்து ஹீட் எடுத்து பாடிக்கு சென்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, COP ஆஃப் heat pump is equal to desired effect divided by net work done. ஸோ நம்மளுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் நமக்கு டிசைர்டு எஃபெக்ட் என்னது, கூல் பண்ணுறது, அதான் Q2. ஹீட் ரிஜெக்ட் பண்ணது தான் நம்மளோட எஃபெக்ட் டிசைர்டு ஒன்று. ஸோ நம்மளுக்கு ஹீட் பம்பில் என்னது, நம்ம வந்து இந்த ரூமை ஹீட் பண்ணணும். அப்போது ஹீட் சப்ளை Q1 தான் நம்மளோட டிசைர்டு எஃபெக்ட். ஓகேங்களா? அப்போது Q1 divided by W naught. So we know that W naught is equal to Q1 minus Q2. So 1 minus Q1 divided by Q2. ஓகேங்களா? This is the COP of heat pump. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த COP ஆஃப் ஹீட் பம்புக்கும் COP ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ COP ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் ஈக்குவல் டு Q2 divided by Q1 minus Q2. ஸோ which is equal to, ஸோ இது கூட நம்ம +1 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? +1 போட்டிங்கன்னா Q2 ப்ளஸ் இன்னும் வேலை மல்டிப்ளை ஆகுமா, Q1 minus Q2 divided by Q1 minus Q2. ஓகேங்களா? அப்போ Q2 கேன்சல் ஆயிரும். which is equal to Q1 divided by Q1 minus Q2. so this is the COP of heat pump. ஸோ அப்போது இது ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா, COP of heat pump is equal to COP of refrigerator plus 1. ஓகேங்களா? ஸோ இல்லைனா இது வந்து இப்படி எழுதலாம், COP of refrigerator is equal to COP of heat pump minus 1. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி we know that ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் வந்து ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஒரு ப்ராசஸ் வந்து அந்த சர்டன் ப்ராசஸில் போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒன், திஸ் ஃபைனல் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த இங்கே போயிட்டு
திருப்பி இங்கேருந்து சேம் ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒனுக்கே வந்ததுன்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேங்களா. த நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் the natural process nothing but spontaneous process occurring in the universe is natural process or irreversible process. ஓகேங்களா. next time we are going to see causes of irreversibility. okay, irreversibility எதனால வரும்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து lack of equilibrium during the process. ஓகேங்களா. ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அது வந்து ஈக்குலிபிரியம் இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் during finite temperature difference. ஓகேங்களா. ஸோ ஒரு மெட்டலை போய் ஹீட் பண்ணும்போது ஒரு எண்டில் வந்து நமக்கு வந்து ஹீட் ஆகும், இன்னொரு எண்டில் வந்து கூல் ஆகும். ஓகேங்களா. இங்கே வந்து ஹீட் நடந்துகிட்டே இருக்கும். சேம் டைம் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்லேருந்து இந்த ஹீட் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஆனால் ரெண்டுக்குள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஈக்குலிபிரியத்தில் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். ஈக்குலிபிரியம்னா சேமாக இருக்கணும். ஸோ இது இந்த ப்ராசஸ் வந்து அன்ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து irreversibility இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்வால்மெண்ட் ஆஃப் டிசிபேட்டிவ் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு தான் நமக்கு என்ன ஆகும்னா ஹீட் டிசிபேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லேயும் நமக்கு வந்து irreversibility நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் we are going to see Carnot cycle. ஓகேங்களா. Carnot cycle is a reversible cycle. in Carnot cycle the all process are reversible cycle. ஓகேங்களா. நம்ம Carnot cycle இருக்க 4 ப்ராசஸும் ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஓகேங்களா. அப்படி ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருந்தால் வந்து நம்ம 4 ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருந்தால் நம்ம வந்து அந்த சைக்கிளை வந்து Carnot cycleன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 isothermal and 2 adiabatic process. ஓகேங்களா. ஸோ திஸ் த PV diagram for a Carnot cycle where from process 1 to 2 the work done by pump and 2 to 3 heat supplied and 3 to 4 work done and 4 to 1 heat rejection. Okay. For similarly TS diagram where process 1 to 2 and 3 to 4 constant adiabatic condition or isentropic condition and 2 to 3 and 4 to 1 are constant temperature process. ஓகேங்களா. or isothermal process. Next we are going to see Carnot theorem. ஓகேங்களா. it states that all heat engines operating between a given constant temperature source and a given constant temperature sink no one has higher efficiency than a reversible engine. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து சோர்ஸ் டெம்பரேச்சரும் சிங்க் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்சிபிள் இன்ஜின் மட்டும்தான் ஹையர் எஃபிஷியன்சி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. irrespective ஆஃப் working substance. ஓகேங்களா. the efficiency of a reversible engine is independent of the nature or amount of work substance undergoing the cycle. ஓகேங்களா. என்ன நேச்சரோ அதோட சப்ஸ்டன்ஸ் ஐடியல் கேஸோ ஆர் எனி அதர் வாட்டர் ஸ்டீம் வாட் எவர் மேபி the efficiency of if that source temperature and sink temperature are constant, the efficiency of a reversible cycle is higher than any other engine, heat engine. ஓகேங்களா. therefore the function of reversible cycle is solely depends on temperature. ஓகேங்களா. so efficiency of reversible cycle is function of temperature. ஓகேங்களா. so we know that efficiency is equal to it is a function of temperature. so as a new for a new function q1 by q2 is equal to a function of temperature. so இதை நம்ம எப்படி எழுதலாம்னா q1 by q2 is equal to t1 by t2. ஓகேங்களா.